ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீமோ வெர்சஸ் காட்ஜிலா. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காட்ஜிலா எக்ஸ் காங் மூவியோட ஃபீவர் எல்லா இடத்துலையும் பீக்கில் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் வர்ஸோட 10 வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருந்தது. அண்ட் ஃபேன்சியும் இந்த படம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, டாபிக் உள்ள வருவோம். காட்ஜிலாவை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி 2-3 வெர்சஸ் வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். பட் அதோட ஆப்பனண்டான ஷீமோவை இப்போ இந்த படத்துல தான் இன்ட்ரோடியூஸே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துலயும் ஷீமோக்கான ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஷீமோ பத்தின அபிஷியல் ஆரிஜின் அண்ட் டேட்டாஸ் என்ன, 2 டைட்டன்ஸோட பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸ்லாம் பார்த்துட்டு இவைகள் ரெண்டுத்துக்கும் நேருக்கு நேரா ஃபைட் வந்தா யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் நான் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஷீமோ த வேர்ல்ட் எண்டிங் டைட்டன், த மதர் ஆஃப் ஆல் டைட்டன் சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி மேல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் லேட்டரா மர்ச்சன்டைஸ் அண்ட் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ்லாம் ஃபீமேல்னு மென்ஷன் பண்ணி ஃபைனலாக இப்போ இது ஃபீமேல் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷீமோட இனிஷியல் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியில எந்த உயிரினங்களும் பெருசாக எவால்வ் ஆகாத இருந்த காலகட்டத்தில் இது பூமியில வந்து விழுந்துதான் சொல்லப்பட்டிருக்கு. பட் இது எந்த பிளானட் சேர்ந்ததுன்னு எக்ஸாக்டா நேம் மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் இது ஒரு ஃபாரின் பிளானட் சேர்ந்தது அப்படின்னும். கிங் கிடோரா கூட ஏற்பட்ட பேட்டில் இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் டைட்டன் பூமியில வந்து ஹாலோ எர்த்ல மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி பவர்ஃபுல்லான எனர்ஜி சோர்சஸை எமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுல இருந்து தான் கொரில்லாஸ், ஒராங்குட்டான் சொல்பட எல்லா உயிரினங்களும் மிகப்பெரிய டைட்டன்ஸா மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா டைட்டன்ஸும் எமர்ஜ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா இருந்ததுனால தான் இதை மதர் ஆஃப் ஆல் டைட்டன்ஸ்னு குறிப்பிடுறாங்க. தென் 50,000 BC அந்த டைம்ல இதோட ஏன்ஷியன்ட் ரைவலான கிங் கிடோரா பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து நேச்சர் ப்ரொடெக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய சில டைட்டன்ஸை கொண்டு ஹாலோ எர்த்ல இருந்த சிவிலைசேஷன்ஸ் அழிக்க ஆரம்பிச்சதும் ஷீமோ பாத்தீங்கன்னா திரும்ப கிடோரா கூட மோதி இருக்கு. பட் இந்த முறை காட்ஜிலாவை தன்னோட கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு கடுமையான பேட்டில் ஈடுபட்டிருக்குங்க. சண்டை 2 பக்கமும் இன்டென்ஸா போனாலும் ஃபைனலா ஷீமோ பாத்தீங்கன்னா அதோட ஃபினிஷர் மூவ்னு சொல்லப்படுற ஃப்ராஸ்ட் பைட் பிளாஸ்டை எமிட் பண்ணி கிடோராவை டோட்டலா ஃப்ரீஸ் பண்ணதாகும். லேட்டரா காட்ஜிலா எர்த்தோட சர்ஃபேஸ்லயும் ஷீமோ ஹாலோ எர்த்துக்கு ஸ்பிளிட் ஆனதா ஆரிஜின் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பவர்ஃபுல்லான ஃப்ராஸ்ட் பைட்னால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஐசேஜுக்குள்ள தள்ளப்பட்டதுனால தான் ஷீமோவை த வேர்ல்ட் எண்டிங் டைட்டன் சொல்றாங்க. இதுல கிடோராவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாலோ எர்த்துக்கு வந்த ஷீமோவை ஸ்கார்கிங் எப்படி தான் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது அப்படின்றத இன்னும் தெளிவா சொல்லப்படல. இருந்தாலும் இந்த படத்தோட எண்ட்ல நம்ம சூக்கோ பண்ண ஒரு தரமான சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்கார்கிங்கோட கண்ட்ரோல்ல இருந்து ஷீமோ விடுபட்டு இப்ப காங்கோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருக்கு. இதுல ஷீமோட பாடி சைஸை பத்தி சொல்லணும்னா 532 அடிக்கு ஹைட்டும் கிட்டத்தட்ட 1,60,000 டன்ஸ்க்கு மேல வெயிட் இருக்கு. அண்ட் இந்த சைஸ் காட்ஜிலாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கிளியரா தெரிய வருது. சரி, இது வரைக்கும் ஷீமோவை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இதோட பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸை பத்திலாம் பார்க்கலாம். படத்துல ஃபர்ஸ்ட் ஷீமோக்கான ஸ்கிரீன் டைமே ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் அதுல காமிக்கப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸும் லிமிட்டடா இருக்கிறதால அதை வச்சு இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை சொல்றது கஷ்டமா இருக்கு. இதுல வேற ப்ரீவியஸா காமிக்ஸ், டிவி சீரிஸ்னு எதுலையுமே ஷீமோவை காமிக்காம டைரக்டா படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதால டேட்டாஸும் அந்த அளவுக்கு அவைலபிளா இல்ல. இருந்தாலும் படத்துல காட்ஜிலாவோட ஃபைட் பண்ண சீக்வன்ஸ் அண்ட் மற்ற டைட்டன்ஸ்க்கு எதிராக ஃபேஸ் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துப்போம். அதுபடி ஹாலோ எர்த்ல காங் அண்ட் காட்ஜிலா கூட ஏற்பட்ட பேட்டில் கிட்டத்தட்ட 55,000 டன் வெயிட் இருக்கிற ஸ்கார்கிங்க தான் முதுகுல சுமந்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா ரன் பண்ணிருக்கும். ஆக்சுவலி காட்ஜிலாவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 டன்ஸ் வெயிட் இருக்கிற காங்க முதுகுல சுமந்துக்கிட்டு ரன் பண்ணிருக்கும் தான். இருந்தாலும் குவார்டர் பெடல் பண்ணக்கூடிய ஷீமோட வெயிட்டுக்கு அது ரன்னிங்ல நிச்சயம் காட்ஜிலாக்கே டஃப் கொடுக்கும்னு கிளியரா தெரிய வருது. பட் எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் வரும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பிகாஸ் எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஏற்பட்ட பேட்டில்ல ஷீமோ செயல்படுறதுக்கு முன்னாடியே காட்ஜிலா பாத்தீங்கன்னா தள்ளி விடுறது, அட்டாமிக் பிரெத் போடுறது மாதிரியான விஷயங்களை வேகமா செஞ்சிருக்கும். அதனால க்ளோஸ் காம்பேட்ல எஜிலிட்டி, ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கிளியரா தெரிய வருது. இருந்தாலும் மசில் பவர்னு வரும்போது இது உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ராங்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பேட்டில் அப்போ ஸ்கார்கிங் பாத்தீங்கன்னா தான் கையில இருக்கிற கிறிஸ்டலை வச்சு காங்க அடிக்க சொல்லி ஆர்டர் போட்டதும் ஷீமோ பாத்தீங்கன்னா தன்னோட டெய்ல வச்சு ஒரே அடிதான் அடிக்கும். அதுக்கே காங் பாத்தீங்கன்னா பல அடி தூரம் பறந்து போய் விடும். அதே போல தான் வாயால காங்க பிடிச்சி அசால்ட்டா தூக்கி பறக்க விடும். இது எல்லாத்த விட காட்ஜிலாவை தான் கையால தள்ளி விடும் போது அதுவே தூரமா போய் பறந்து விடும்ன்றதால கண்டிப்பா இதோட மசில் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா காட்ஜிலா, காங் ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்தாலும் கூட அதுங்களை விடவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். So speed, agility and muscle strength தாண்டி பெருசா ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்காததுனால ஸ்டாமினா, எண்டிரன்ஸ், டியூரபிலிட்டி மாதிரி கேட்டகரிஸை சரியா சொல்ல முடியல. இருந்தாலும் இது சைஸ்க்கும் பலத்துக்கும் எந்த பவர்ஸும் இல்லாம 1-on-1 பேட்டில்னு வரும்போது நிச்சயம் காட்ஜிலாவை டாமினேட் பண்ணிடும்னு சொல்லலாம். இதுல ஷீமோட ஒரு அல்டிமேட் எனர்ஜி அட்டாக் அப்படின்னா அது ஐஸ் எமிஷன் தான். அதாவது ஃப்ராஸ்ட் பைட் பிளாஸ்ட் இல்லாட்டி ஃப்ராஸ்ட் பைட் பிரெத்னு சொல்லக்கூடிய பவர் மூலமா இந்த உலகத்தையே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதால ஐஸ் எனர்ஜி எமிட் பண்ண முடியுன்றதால உண்மையிலேயே காட்ஜிலாக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை தான். ஸோ ஷீமோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதோட மேஜர் வீக்னஸ் அப்படின்னா மற்ற டைட்டன்ஸ் இது ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட முடியும். ஏன்னா பேசிக்காவே இது பர்சனாலிட்டி கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கிறது
இருக்கிறதால காட்சிலா காங் மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ஸ்பீஷிஸ் இதை கண்ட்ரோல் பண்ணிட வாய்ப்பு இருக்கிறது ஒரு வகையில வீக்னஸா இருக்கு. சரி, இது வரைக்கும் ஷீமோ பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இதோட ஆப்போனன்ட்டான காட்சிலாவை பத்தி பார்க்கலாம். மான்ஸ்டர் வர்ஸோட ஒரு மேஜர் ப்ரோட்டாகனிஸ்ட் டைட்டனான காட்சிலாவை பார்த்தீங்கன்னா 2014ல இருந்து லாஸ்டா ரிலீஸ் ஆன காட்சிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் மூவி வரைக்கும் பார்த்துட்டு வரோம். பொதுவாக காட்சிலா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்த விட மோஸ்ட் யூனிக் அண்ட் ஐகானிக் அப்படின்னா அந்த நியூக்ளியர் காட்சிலாவை தான் சொல்லணும். ஸோ இதோட ஆரிஜின் அண்ட் ஸ்டோரி லைன்லாம் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுன்றதுனால திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசி போர் அடிக்காம அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல இது உடலமைப்பை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நெக் ரொம்ப திக்கா, கால்கள் நீளமா, கை கால் ரெண்டுத்திலுமே ஷார்ப்பான கிளாஸ் இருக்கும். முக்கியமா காட்சிலா அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப தனித்துவமா காமிக்கிறது அப்படின்னா அதோட முதுகுல இருக்கிற டோர்சல் பிளேட்ஸை தான் சொல்லணும். அது ஒரு சாதாரண உடல் பாகமா மட்டும் இல்லாம பலமான தாக்குதல்களை தாங்குற அளவுக்கு ஒரு ஆர்மர் மாதிரி செயல்படும். நார்மலா இதோட பாடி கலர் பாத்தீங்கன்னா டார்க் கிரே கலர்ல தான் இருக்கும். ஆனா இதோட அல்டிமேட் அட்டாக்கான அட்டாமிக் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இது உடம்போட கலரும் பாத்தீங்கன்னா வேரி ஆகும். லைக் 2014ல ப்ளூ கலர்லயும் 2019 அண்ட் 2021ல வரைக்கும் கூட ப்ளூ கலர்ல தான் இருந்திருக்கும். ஆனா லாஸ்டா ரிலீஸ் ஆன காட்சிலா எக்ஸ் காங் மூவில பிங்க் கலர்ல எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் அதோட எனர்ஜி அட்டாக்ஸும் பிங்க் கலர்ல மாறி இருக்கும். ஸோ இந்த வகை காட்சிலா நடக்கிற விதம், ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே கொமோடோ டிராகனை கான்செப்டா வச்சு டிசைன் பண்ணதுன்னு சொல்றாங்க. இதை பத்திலாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதோட பாடி சைஸை பத்தி சொன்னோம்னா 393 அடிக்கு ஹைட்டும் ஆல்மோஸ்ட் 1,00,000 டன்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கு. சரி, இது வரைக்கும் காட்சிலாவை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஸோ காட்சிலாவோட ரன்னிங் ஸ்பீடை பத்தி சொன்னோம்னா உடம்பு ரொம்ப ஹெவியா இருந்தாலும் மணிக்கு இதால 150 மைல்ஸ்க்கு மேல வேகமா ஓட முடியும். அது மட்டும் இல்ல, பேசிக்காவே இது ஒரு டெரஸ்ட்ரியல் ஸ்பீஷிஸ் அப்படின்றதால தண்ணிலையும் அதிவேகமா செயல்படும். அதாவது தண்ணி கடியில பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 50 மைல் வேகத்துல நீந்தக்கூடியதா இருக்கு. இதுல இது உடம்பும் நல்லா பிளெக்சிபிளா இருக்கிறதால ரன்னிங், ஜம்பிங் அண்ட் டைவிங் வரும்போது பயங்கர ஃபாஸ்டா செயல்படும். கூடவே எஜிலிட்டி, ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் டைம்லாம் அதிகமா இருக்கிறதால க்ளோஸ் காம்பேட்னு வரும்போது இது கொஞ்சம் டாமினண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் இது எலும்புகள் பயங்கர டென்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறதால பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் டீசென்டாவே இருக்கு. அதாவது 20ல இருந்து 30 டீரெக்ஸ் டைனோசர்களோட எலும்புகளுக்கு இது எலும்பு ஈக்குவலா இருக்கிறதால டியூரபிலிட்டி எக்ஸ்ட்ரீமா இருக்கும். முக்கியமா இதோட லிம்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஷீமோ போலவே ரொம்ப நீளமான பலமான கைகளும் அதுல இருக்கிற பயங்கர ஷார்ப்பான நகங்களை வச்சு நம்ம இமேஜின் பண்றதை விட கொடூரமா ஸ்வைப் பண்ணும். ஸோ காட்சிலாவோட அட்டாக்கிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே தான் பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடாது. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பேட்டில் தான் ஈடுபடும். இன்கேஸ் ஆப்பனன்ட் பின்வாங்கல இல்ல அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா மட்டும்தான் ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும். அந்த வகையில இதுகிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாமிக் பிரெத். மாஸ்டர் வர்ஸ்ல இருக்கிறதுலே 3வது பவர்ஃபுல் அட்டாமிக் பிரெத் இதோடது தான். அதாவது இது எமிட் பண்ணக்கூடிய அட்டாமிக் பிரெத்தோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,00,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ரேடியேஷன் அப்சார்ப்ஷன். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைட்டன்ஸ் ரேடியேஷன்ஸ் அப்சார்ப் பண்ணி தான் உயிர் வாழுங்க, பிளஸ் தங்களை அப்கிரேடும் பண்ணிக்கோங்க. அதாவது கிங் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் மூவில நியூக்ளியர் பிளாஸ்டோட ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணியும் மோத்ரா இறந்ததுக்கு அப்புறம் அதோட எனர்ஜி எல்லாம் கன்சியூம் பண்ணி தான் பர்னிங் காட்சிலாவோ ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து நியூக்ளியர் பல்ஸ். இது காட்சிலாவோட ஒரு அல்டிமேட் அட்டாக்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை வச்சு மூட்டோ பிரைம், கிங் கிடோரா மாதிரி பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸே கொல்றதை பார்த்துருப்போம். பட் அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பவர் சார்ஜ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால பேட்டில் அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. இன்னும் இதுகிட்ட நியூக்ளியர் பீம், ஆம்பிபியஸ்னஸ், மேக்னெட்டிக் ஆரா இப்படி சில மைனர் பவர்ஸும் இருக்கு. ஸோ ஷீமுக்கு எதிராக இதோட மேஜர் வீக்னஸஸ் அப்படின்னா பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் கம்மியா இருக்கிறத தாண்டி இதோட ஃப்ராஸ்ட் பைட் பிரெத்தை சமாளிக்கிற அளவுக்கு இது உடம்பு டியூரபிளா இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இதோட ஆல்ஃபா பிரைட், ஆரகன்ஸ் அண்ட் ஆங்கிரினஸே ஒரு சில இடங்கள்ல ஃபால் ஆகிறதுக்கு காரணமாகவும் இருக்கு. சரி, இது வரைக்கும் ரெண்டுத்தை பத்தியும் அதுங்களோட பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸ் பத்திலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஷீமோ அண்ட் காட்சிலா ரெண்டுமே மான்ஸ்டர் வர்ஸ்ல இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் டைட்டன்ஸ் அப்படின்றத சொல்லியே ஆகணும். இதுல இவைகள் ரெண்டுத்துக்கும் நேருக்கு நேரா ஃபைட் வந்தா படத்துல காமிச்ச மாதிரி எடுத்ததும் தங்களோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை மட்டும் வச்சு தான் சண்டை போட்டுக்கோங்க. பட் ஷீமோவை பொறுத்தவரை நிச்சயம் ஒரு கட்டத்துல டாமினேட் பண்ணிடுன்றதால காட்சிலாக்கு வேற வழி இல்லாம தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுல எடுத்ததுமே கதையை முடிச்சிடலான்னு நியூக்ளியர் பல்ஸை போட்டு பார்க்கும். ஆனா ஷீமோட சைஸ்க்கும் பாடி ஸ்ட்ரக்சருக்கும் அதுல அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அது வேலைக்காகலும் தெரிஞ்சுதான் அடுத்து தன்னோட ஒரு ஐகானிக் அட்டாக்கான அட்டாமிக் பிரெத்தை வச்சு அடிக்கும் போது பதிலுக்கு ஷீமோ பாத்தீங்கன்னா அதோட சுப்பீரியர் பவரான ஃப்ராஸ்ட் பைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். இதுல காட்சிலாவை பொறுத்தவரை என்னதான் எவால்வ் ஆன மாதிரியும் அதோட அட்டாமிக் பிரெத் காங்ஸ், கார்கிங் மாதிரி பிரைமேட்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஸ்டில் ஷீமோ அது ஹர்ட் பண்ணுமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ஷீமோவோட ஃப்ராஸ்ட் பைட் பாத்தீங்கன்னா காட்சிலாவை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கு. ஈவன் படத்திலே கூட பேட்டில் அப்போ மோத்ரா இன்டர்ஃபியர் பண்ணல அப்படின்னா காட்சிலாவை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். அதுபடி பார்க்கும்போது இங்க நம்மளோட பேட்டிலுமே சேம் சிச்சுவேஷன் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாலையும் உலகத்தையே ஐசேஜுக்குள்ள தள்ளுற அளவுக்கு சக்திகளை கொண்டு இருக்கிறதால பிளாட் படி இன்னைக்கு பேட்டில் பொறுத்தவரை ஷீமோ வின் பண்ணதான் அதிக சான்சஸ் இருக்கு. என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.